வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்கனாக்கா ஃபுல்லாக மேக்கப் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக போகணும், நல்லா அழகாக இருக்கணும்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? ஒரு சிலருக்கு மேக்கப்பே பிடிக்காது. அவங்களுக்கு தாங்க இந்த டிப்ஸ். மேக்கப் பண்ணுறவங்களுக்கு இல்லை, மேக்கப் பண்ணாதவங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ். இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதாவது மேக்கப்னா மேக்கப் இல்லை, சிம்பிளாக நீங்கள் போனாலும் ரொம்ப வேர்த்து ஊற்றாது. ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு போகிற அந்த நார்மலான ஃபேஸ் மேக்கப் கூட அழகாகவே இருக்கும். அதுக்கு இந்த ஒரே ஒரு ஹேக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஃபேஸுக்கு போகிற எந்த க்ரீமாக இருந்தாலும் சரி, அது ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அவர், எந்த க்ரீமாக இருந்தாலும் சரி, பிபி க்ரீம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற பவுடர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த க்ரீம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு க்ரீம் எடுத்துட்டு, அது கூடவே நீங்க எப்பயுமே யூஸ் பண்ற பவுடர் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. பவுடர் வந்து நிறைய சேர்க்காதீங்க. அந்த க்ரீம் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பவுடர்லாம் எதுவுமே போட தேவையில்லை. நார்மலா ஒரு ஸ்டிக்கர் எப்பயும் நீங்க பண்ற மாதிரி மேக்கப் பண்ணின்னு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஃபேஸ் நல்லா சூப்பரா ஒரு பிரைட்டா இருக்கும். நீங்க மேல பவுடர் அடிக்க வேண்டிய வேலை இருக்காது. நல்லா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் பண்ண மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன ஹேக் தாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.